ஹாய் ஆல், வெல்கம் டு உணாவலா விளாக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. இந்த வீடியோ அக்கா வீட்டுக்கு வரலான்னு வந்திருக்கேன். சர்ப்ரைஸ் வந்துட்டு ஆவாங்களான்னு தெரில. சர்ப்ரைஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். அவங்களுக்கு நான் வர்றது தெரியாது. ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்க எப்படி இதை ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஓகே, இல்லைனாலும் ஓகே. பாப்பா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் இருக்காங்கன்னு தெரில, அதுவுமே தெரியல. ஃபோன் பண்ணியும் கேட்கல. நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன் வெளியே. அப்போ காலிங் பெல் அடிச்சுக்கோ, தான் வீட்டில் இருக்காங்கன்னு இருக்கும். இப்படி இல்லைன்னா நம்ம தலைவீதி யாரால மாட்ட முடியும். கிளம்ப வேண்டியதான். இப்பதான் வந்துட்டே இருக்கேன். சர்ப்ரைஸ் வீடியோ. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பாப்பா கொடு, பாப்பா கொடு. இங்க வா, இங்க வா, எடுத்து கொடு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ. பிடிக்குமா? இருக்கா? உங்க அம்மா திட்ட மாட்டாங்களா ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு? எனக்கு என்னாச்சு? சளி பிடிச்சிச்சா? இப்பதான் ஐஸ்கிரீம் கொடுத்தேன், அதுக்குள்ள சளி பிடிக்குமா? உடனே மாட்டி விடுறியே நீ. என்னது என்னது? யார் போட்டது இது? அம்மா போட்டு கொடுத்தாங்களா? யாருக்காக போட்டாங்க? யாருக்காக போட்டாங்க? எனக்கா? தேங்க்யூ டி தங்கம், தேங்க்யூ. ஹாய், வெல்கம் டு உணாவலா விளாக்ஸ். பயமா இருக்குல்ல? சர்ப்ரைஸ் வீடியோக்காக வந்திருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க முன்னாடி. சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? என்ன காலையில போன் பண்ணி அவனுக்கு வர சொல்ல அப்படின்ட்டு தான் இருந்தேன். சடனா வந்துட்டான். நான் நினைச்சேன் என்ன நினைச்ச மாதிரியே வந்துட்டான். இவன் வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம ஒரு வாட்டி சர்ப்ரைஸ் யாராவது பண்ணி பார்ப்போம். சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? சர்ப்ரைஸ் ஆயிட்டா சொல்லுங்க. ஐஸ்கிரீம் நல்லாச்சா? நல்லாச்சா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ன பண்ணோம், மாமங்காரன் ஆளுக்கு 1000 மொய் வச்சிருப்போம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு காசு தேவை. ஆல்ரெடி ஆக்சுவலா சளியோடதான் இருக்கிறாங்க. அதை விட இப்ப எதுக்கு இங்க உட்கார வச்சு எனக்கு உணவுல அப்படின்னு அதுக்கு அர்த்தமே தெரியாது. ஃபர்ஸ்ட் உணவுலான்னு சொல்லி பேர் வைக்கணும்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். எப்படி அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் போச்சு. நண்பர்களுக்குள்ள ஒரு டாக் இருக்கு. நான் சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போனதுதான். டீ கடை ஆரம்பிப்போம், பிரியாணி கடை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சுதான். சரியா ஒரு 12 மணி இருக்கு. உணவுலா எப்படி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். நல்லா இருக்கேன், இது நல்லா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். அப்புறம் உடனே ஒரு 2 நாள் டைம் எடுத்து யோசிச்சு ஒவ்வொரு டைம்ல எல்லாம் வேலை பார்த்து அந்த லோகோ வேலை செஞ்சிருக்கு. எப்படின்னா நீங்க உடனே சொல்லலாம் அந்த லோகோ நான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இருக்கும். இருந்தாலும் அதுல என்ன நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னு இந்த வீடியோல உணாவோட மீனிங் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உணானா வந்து என்ன? உலகம். சாரி, உணவா? உணானா உணவு. உணானா உணவு. உலகம். பாயிண்ட் புடிச்சிட்டா. இவளே புடிச்சிட்டா, நீ பிடிக்க முடியல. உணானா உணவு, உணானா உலகம். உணவு இல்லாம இந்த உலகம் இயங்காது. கரெக்டா? கரெக்டா? உணவு இல்லாம இந்த உலகம் இயங்காது. அந்த ஸ்டோரி எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அண்ட் தென் வந்து நீங்க அந்த நேமோட ஆக்சுவல் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அண்ட் தென் இப்போ அந்த உணாவுலாவுக்கு வந்து இன்னொரு மறுபக்கம் ஒண்ணு இருக்கு. யாருமே பார்க்காத ஒரு பக்கம், யாருமே பார்க்காத ஒரு மறுபக்கம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா காமிச்சு சொல்றது. அதை நீங்க வரவேற்பீங்களா இல்ல எப்படின்னு தெரியல. என்னோட பெஸ்ட் நான் அந்த வீடியோல போட்டு பார்க்கறேன். கண்டிப்பா பாய் சொல்லலாமா? பாய் சொல்லு. பாய்.